கன்னிராசி நேயர்களுக்கு வருகிற 14/4/2026 அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துட்டால் பராபவ வருஷம் அன்றைய தினம் பிறக்குது. ஒரு வருஷத்துக்கு பராபவ வருஷம் தான் சங்கல்பம் பண்ணுவோம். தமிழ் புத்தாண்டுடைய திருநாமம் பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷத்தில் கன்னிராசிக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கிறோம். கன்னிராசின்னு எடுத்துட்டால் பொதுவாகவே மிகச்சிறப்பான, அது பெண்களாக இருந்தால் இயற்கையாகவே பலவிதமான நற்குணங்கள் கொண்டவர்கள், பிறரை பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்கள், பிறருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், இறை வழிபாடு, ஆன்மீகம், தியானம், தபம், யோகங்களை பெறக்கூடியவர்கள், கணித மேதைகள், அறிவாளிகள், உடன் பிறந்தவர்களுக்கு உதவக்கூடியவர்கள், தாயார் தகப்பனாரை மதிக்கக்கூடியவர்கள். நம்ம ஒருத்தரை தூக்கி எரிஞ்சாலும் நம்ம அவங்கள விடாமல் துரத்தி பிடிச்சி நம்ம அவங்க வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசினியர்கள். மனசில் பட்டதெல்லாம் வெகுளித்தரமாக பேசக்கூடியவர்கள். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, மனசு தோன்றது பேசிடுவாங்க, ஃபன்னாக யோசிப்பாங்க. அதே சமயம் அவங்க பேச்சில் விஷயங்கள் இருக்கும் நிறையா. அவங்க இப்போ கன்னிராசிக்காரர்களை பேச விட்டு உட்கார்ந்தோம்னா நிறையா விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோகங்கள் ஏற்படும், அபரிமிதமான யோகங்கள் உண்டாகும். அப்பேற்பட்ட அவர்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவ்வளவு நாளாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை செய்து கொண்டிருந்தார். 6ஆம் இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 7வது இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். களத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கார். இப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுப்பார். திருமண ஸ்தானத்தில் பாதிப்பு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், சண்டை சச்சரவுகள், சில பேருக்கு விபத்துக்கள், மருத்துவ செலவுகள், உடல் உபாதைகள், நோய் நொடிகளை ஏற்படுத்துறது. பேச்சுவார்த்தையின் மூலம் கலகங்கள். நம்ம பேசுறது அப்படிங்கிறது பிறரை கவர்ந்து அவர்கள் நம்மளை நம்பி இன்னும் கொஞ்சம் நேரம் இவர் பேச மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம பேசுனாலே சீப்பு வெய் ஃபோனை அப்படின்லாம் சொல்கிற அளவு ஆயிடும். நம்ம பேச்சையே மதிக்காத ஒரு காலகட்டம். யாராக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, வெறுப்புகளை காய்ப்பார். குடிநீர் வடிகால் வாரியம், பொதுப்பணித்துறை, நீர்நிலைகள், ஆறு, குளம், கடல், ஜலம் சார்ந்த தொழில்கள், மீன்பிடி தொழில், படகுகள், போட் தயாரிப்பவர்கள், மீனவர்கள், உரத்தொழில் பண்ணக்கூடியவர்கள், உரம் தயாரிப்பாளர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்கள், பத்திரப்பதிவு, வணிக வரி, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், வருமான வரி, அறநிலையத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வி சாலைகள் நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை. உணவு, மருத்துவம், சுகாதாரம், மின்சாரம், ரயில்வே, கப்பல், விமானம், போக்குவரத்து துறை சிறந்து விளங்கும். விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பார்கள். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் புதிதாக ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்து அரசாங்கத்தில் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 10லே பார்ப்பான் பதவியை கெடுப்பான்ங்கிறாங்க. ஜூன் மாதம் வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு. உத்தியோகம், தொழில், வேலை, இதில் நஷ்டங்கள் தான் பட்டு இருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் குரு பகவான் பயிற்சியாகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார். அது வாரி வழங்கும். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்ச விருத்தி ஏற்படும். புத்திர சந்தானங்கள் உண்டாகும். வீட்டில் பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். வீட்டில் யாராவது நோய் நொடின்னு படுத்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் நோய் நிவர்த்தி ஆகும். மருத்துவ செலவுகள் அறவே குறையும். நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னடா அது இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருக்குமே, இப்போ ரொம்ப சிரமப்படுறமே, இந்த புத்தாண்டுனாச்சும் நமக்கு பலனை கொடுக்குமான்னு பல ஆவலோடு தான் நீங்கள் எதிர்பார்த்து தான் இந்த பதிவை பார்க்குறீங்க. நன்மைகளும் நடக்குது, தீமைகளும் இருக்குது. இந்த ஆண்டு தங்களுக்கு 90% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டாக ஜென்ரலாக பொதுவாக தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும். 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையோ பெயரோ பிறந்த இடமோ தேதியோ நேரமோ இதை அனுப்பிச்சு வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணங்களையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்னென்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன்.